சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா, நம்மாலுங்க ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி, மாங்காக்கு குறி வச்சா தேங்காய் வந்து விடும்னு. அந்த மாதிரி இதை எடுத்துக்கிறேன். அப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். வரட்டா மீனா? ராம், என்ன மன்னிச்சிரு ராம். நீ ஏன் மீனா மன்னிப்பு கேக்குற? உன் அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நான் தானே. அவர் என்ன வெளியே போன்னு சொல்லும் போதே நான் போயிருந்தா அவரும் வீட்டுல இருந்திருப்பாருல்ல. இல்ல மீனா, இப்ப நடந்த பிரச்சனை யாரு வீட்டை விட்டு வெளில போறாங்கறத பத்தி இல்ல, யாரு என்ன தப்பு பண்ணாங்கறத பத்தி. எந்த தப்பு செய்யாத நீ ஏன் மீனா வெளில போகணும்? ராம், உன் அப்பா மட்டும் என்ன தப்பு பண்ணாரு? இல்ல மீனா, அவர் தப்பு பண்ணல, ஆனா அவர் அவசரப்பட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே உன் மேல அவருக்கு பெரிய நம்பிக்கையோ இல்ல மரியாதையோ இருந்து பார்த்ததில்ல. முதல்ல யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க முடியலன்னா அவங்க நடந்துக்கிறத வச்சு புரிஞ்சுக்கவாவது முயற்சி பண்ணணும். எதையுமே புரிஞ்சுக்காம முன்கோவத்திலேயோ அவசரத்திலேயோ முடிவெடுத்தா இப்படிதான் நடக்கும் மீனா. ராம், அவரு உன் அப்பா, அவரை பத்தி நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்ல மீனா, நான் அவரை பத்தி தப்பா பேசல. அவர் எடுக்கிற ஒரு சில முடிவு தான் தப்புன்னு சொல்றேன். வீட்டை விட்டு வெளில போற வயசா மீனா அவருக்கு? என் அப்பா கோவக்காரர் தான், அதுக்காக பெத்த பையன்கிட்டே கோச்சுக்குவாரு? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் அப்பா சொல்லி நான் எதையுமே தட்டினதில்லை மீனா. ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்காக என் பொண்டாட்டி நீ மட்டும் தான் முக்கியம் நான் சொல்லல. ஏன் முன்னாடியே அவர் உன்னை வெளில போக சொன்னா நான் என்ன நினைப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே மீனா. அவரு இந்த வீட்டு மருமக எங்க போவான்னு யோசிக்கவே இல்லைல்ல. ஏமினா, வேண்டுதல் பண்ண போன ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவர்கிட்ட யாராவது தப்பா சொன்னா அவர் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நம்ம கிட்ட தானே விசாரிக்கணும். யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு நம்ம மேல கோவப்பட்டா நம்மளால மட்டும் என்ன செய்ய முடியும்? என்ன நடந்துச்சுன்னு உன்ன வெளில போ சொன்னாரு. ஏதோ அந்த வேதனாகி சொன்னதை கேட்டுட்டு உன்ன வெளியே அனுப்ப எடுத்த முடிவு ரொம்ப தப்பு மீனா. நானும் ஒத்துக்கிட்டு உன்னை வெளில அனுப்பியிருந்தா நான் எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை மீனா. மீனா, நான் செஞ்சது சரிதானே மீனா? உன் கண்ணுக்கு ஏதாவது தப்பா படுதா? இல்ல ராம், நீ செஞ்சதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள உன் அப்பா வீட்டை விட்டு வெளியே போய் வருத்தப்பட வச்சுட்டாரு. மீனா, நீ வருத்தப்படாத மீனா. என் அப்பாவை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அவர் எங்க போனாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு நடந்ததை எடுத்து சொல்லி அவரை வீட்டை கூட்டிட்டு வந்துடுறேன் மீனா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மீனா, மீனா, என்ன நடந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போக கூடாது. ரேவதி, என்ன ரேவதி ஆச்சு? நீ மட்டும் தனியா வர? உன் புருஷன் எங்க? வருவானா வரமாட்டானா? என்னதான் சொன்னான்னு சொல்ல. புதுசா என்னத்த சொல்லிட போறாரு? ஏன் என்ன பார்க்க வந்த? எதுக்கு வந்த? நீ என்ன ஏமாத்திட்டியான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போயிட்டாரு. குடும்பமே அந்த மீனா பேச்ச கேட்டுட்டு ஆடுறீங்கல்ல. அப்போ அவதானே இந்த வீட்டுக்கு முதலாளி, அவளையே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கோங்கன்னு, இனிமே என்ன யாரும் பார்க்க வராதீங்கன்னு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. மீனா என்ன பண்ணிட்டான்னு அவன் மேல இவ்வளவு கோபமா இருக்கான்? அவங்க கோவிலுக்கு போனத பத்தி யாரும் அவர்கிட்ட சொல்லலையாம். அது என்ன ரேவதி, அவ்வளவு பெரிய தப்பா? அவங்கள அனுப்பிச்சு வச்சது நம்ம தானே. அதுக்கும் தான் அத சேர்த்து திட்டினாரு. இதுல அவன் என்னத்த பெருசா குறை கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியலையே. ஏன் இந்த சின்ன விஷயத்த
ஊதி பெருசாக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஊருக்குள்ள பல வருஷமா நாட்டாம பண்ணிட்டு இருந்தவன் செய்யற வேலையா இது? பொதுவா மாமியார் வீட்ல இருந்து மருமக தான் கோச்சிட்டு போவான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மருமக மேல கோவப்பட்டு மாமனாரே இங்க கோச்சிட்டு போயிருக்கான். இவனை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி விடு ரேவதி, நம்மள விட்டுட்டு அவன் வேற எங்க போறான்? எங்க போனாலும் அவனால நம்மள பார்க்காம இருக்க முடியாது. எப்படியும் அவனே இங்க வந்துருவான். இல்லத்த, அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரு நம்மள பார்க்க வருவாருங்கிற நம்பிக்கையே போச்சு. ஏன் ரேவதி, ஒருவேளை மீனாவே அவனை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டா அவன் கோவம் குறையுமோ என்னமோ? ஏற்கனவே அவரு மீனா மேலதான் கோவத்துல இருக்காரு. இப்ப அவரை பாக்குறதுக்கு மீனாவையும் அனுப்பி வச்சோம்னா மீனா கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசி அனுப்பிடுவாருத. அப்படியெல்லாம் அவனால அவ்வளவு சீக்கிரத்துல பேசிட முடியாது. மீனா புத்திசாலி. அவன் என்ன சொன்னாலும் இவ அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவனை எப்படியாவது கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. அவரு இன்னும் சாப்பிடவே இல்லத்த, கோவத்துல வேற இருக்காரு. அவருக்கு பிபி சுகரு இது எல்லாமே இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. என்ன ரேவதி, அவனுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, யார் கையிலயாவது கொடுத்து அனுப்புவோம். நான் செஞ்சு கொடுத்தா அவர் இப்ப கோவத்துல சாப்பிடுவாராத்த? இத்தனை வருஷமா நீ செஞ்சு கொடுத்துதானே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னதான் முறுக்கிட்டு தெரிஞ்சாலும் பசி எடுத்ததும் கோவத்தை எல்லாம் மறந்துட்டு சோத்து தட்ட பாக்காதவங்க யாருதான் இருக்க போறா? நீ போய் செஞ்சு வை, யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாம். இல்லத்த, நான் சமைச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துறேன். ஆமா, மீனா எங்க? நானே இப்பதானத்த வந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? அவ எங்கதான் எங்கேயாவது இருப்பா. உங்களால என் அப்பா வீட்டை விட்டு போறாரு, அவரை தடுத்து நிறுத்தணும்னு உங்களுக்கு தோணல? ஆமா, அவர் யாருன்னு நினைச்சீங்க? அவர் என் அப்பா. ஊரே மதிக்கிற அவரை அனுப்பிட்டு நீங்க இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தேவி, நீயும் என்ன புரிஞ்சுக்காமலே பேசுற. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு நினைக்கிறியா? இல்லன்னு கேவலமா போய் சொல்லாதீங்க. இல்ல தேவி, நீ என்ன தப்பான கண்ணோட்டத்திலேயே பாத்துட்டு இருக்க. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இப்பதானே உங்களை பத்தின உண்மையான முகம் என்னன்னு தெரியுது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ என் மேல இவ்ளோ கோவப்படுற? என் அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீங்கதான். உங்க மேல கோவப்படாம சிரிச்சு பேசி சந்தோஷப்பட சொல்றீங்களா? உன் அப்பா என்னால எல்லாம் போகல, அவராதான் கோச்சிட்டு போனாரு. இல்ல, அவர் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு, நீங்க போகல. அவருக்கு மரியாதை கொடுக்காத இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு அவர் போயிட்டாரு. அவர் இங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க தானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். தேவி, நானும் போறேன்னு தான் சொன்னேன். ஆனா உன் அண்ணன் தான் விடல. அவர் விடலைன்னா நீங்க அவரை மீறி போயிருக்கணும். என்ன தேவி, உன் அண்ணனை மீறி நான் எப்படி போவேன்? என் அம்மாவை மீறி அப்பா போலையா? தேவி, உன் அப்பா என்னையும் உன் அண்ணனையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம கோவத்துல எடுத்த முடிவுதான் அது.